வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஏகே ஹோம் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் புளிக்குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்போ பாவக்காய் புளிக்குழம்பு செய்யறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். என்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கறதுன்னு வாங்க பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், வரமிளகா 10 சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், எள்ளு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இதெல்லாம் பொன்னிறமா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தேங்காவையும் இது கூடவே சேர்த்து நைஸா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது நைஸா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பொடியை நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. 2 பாவக்காயை இப்படி நீள நீளமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்திரத்துல இப்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. இன்னும் நல்லா காஞ்சது கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து, வரமிளகா 2 சேர்த்துக்கலாம். பாவக்காய் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். லெமன் சைஸ் அளவு புளி தண்ணி கரைச்சி அதில் விட்டுடலாம். நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது போட்டுக்கிட்ட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். காய் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பொடியை இது கூட சேர்த்துடலாம். பொடி சேர்த்த உடனே நல்லா கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம். இந்த மெத்தட்ல பாவக்காய் புளி குழம்பு செஞ்சு பாருங்க, வேற லெவல் டேஸ்டா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, see you, டாடா.